தற்போதைய செய்தி. சேலத்தில் தேர்வு மையத்திற்கு மாறி வந்த மாணவி ஒருவர் பின்னர் அவசரமாக பெற்றோருடன் சரியான மையத்திற்கு சென்றிருக்கிறார். எடப்பாடி அரசு கல்லூரிக்கு பதிலாக சேலம் மாநகரில் உள்ள வேறொரு மையத்திற்கு அந்த மாணவி வந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மாணவியினுடைய இந்த ஹால் டிக்கெட்ல சரியான மையம் குறிப்பிடப்பட்டிருக்குமே, என்ன நடந்தது? சேலம் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் அந்தந்த மையங்களுக்கு சென்று வருகிறார்கள். இதில் சில இடங்களில் முகவரி சரியாக புரிந்து கொள்ளாமல் மாணவர்கள் அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது சற்று முன்பாக சேலம் மாநகர் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு தேர்வு எழுதுவதற்காக வந்திருந்தார். இங்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக அதிகாரிகள் அவரிடம் அவருடைய ஹால் டிக்கெட் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் எடப்பாடி அரசு கலைக்கல்லூரி என்ற மையத்தில் அவர் தேர்வு எழுத வேண்டும், அதில் சேலம் மாவட்டம் என்று இருப்பதனால் அவர் சேலம் அரசு கலைக்கல்லூரி என தவறுதலாக புரிந்து கொண்டு இங்கு வந்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவருடைய தந்தை ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோவில் வந்திருந்த காரணத்தினால் உடனடியாக அவர் எடப்பாடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதே போல முன்பாக கிருஷ்ணகிரியை சேர்ந்த மாணவி ஒருவர் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு வந்திருந்தார். அவர் தேர்வு எழுத வேண்டிய தேர்வு மையமானது தருமபுரியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி, குறிப்பாக சேலம் மெயின் ரோட் என்ற வார்த்தையை இருப்பதை பார்த்து அவர்கள் தவறுதலாக சேலம் வந்துவிட்டார்கள். முகவரியை இப்படி சரியாக கவனிக்காமல் சிலர் மாறி வருவதும், அவர்கள் அந்த மாணவி பொறுத்தவரை இங்கு மிகுந்த அதிக தூரம் கிருஷ்ணகிரியிலிருந்து சேலத்திற்கு பின்னர் தருமபுரி செல்வது என்பது மிக ஒரு அதிகப்படியான பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் உடனடியாக காவலர்கள் ஒரு டாக்ஸி மூலமாக திருப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போல ஆங்காங்கு சிலர் தவறுதலான புரிதலோடு முகவரி மாறி தேர்வு மையத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்காக.